வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு, தமிழகத்தில் தற்போது தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் என்கின்ற வகையில் அனைத்து தலைவர்களும் எந்தவித எதிர்ப்புணர்ச்சி எதுவும் இல்லாமல் எல்லா கட்சிகளையும், அதாவது ஆளுங்கட்சி தவிர்த்து பல்வேறு கட்சிகளை சந்திக்கின்ற ஒரு போக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக, தமிழர்களுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக நாங்கள் பொதுவான நோக்கத்திற்காக சந்திக்கின்றோம் என்கின்ற தளத்தில் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் தமிழகத்தின் பிரச்சனைக்காக ஆளும் கட்சிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும், அப்படி ஒரு அணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றனர். அந்த வகையில் இப்பொழுது கடந்த ஓரிரு தினங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது இல்ல திருமண விழாவிற்காக அனைத்து தலைவர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். EVKS அவர்களை முதலில் சந்தித்தார். அதற்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு கிருஷ்ணசாமி அவர்கள் வைகோ அவர்களை தனியில் சந்தித்து தமிழக பிரச்சனைக்காக நாங்கள் ஒன்று சேர இருக்கிறோம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை சந்திப்பது பிற மாநிலங்களில் இயல்பான விஷயம்தான். மோடியும் கெஜ்ரிவாலும் இயல்பாக சந்தித்துக் கொள்வதும், சோனியா காந்தியும் மோடியும் இயல்பாக சந்தித்துக் கொள்வதும் பிற மாநிலங்களில் இயல்பு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகள், பிற கட்சிகள், கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லோரையும் எதிரியாக பார்த்து பயப்படுகின்ற ஒரு நிலை இருந்து வருகிற இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சி அல்லாத அனைத்து கட்சிகளும் சந்திக்கின்ற போக்கு, இதற்கு பின்னால் திமுக இருக்கிறதா? திமுக கூட்டணிக்கான அச்சாரமா? அப்படி அமைந்தால் அது எவ்வாறு இருக்கும்? இது எந்த வகையில் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்து, தனது கட்சியின் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த பிரமுகர் மருத்துவர் சமரசம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்களும் இந்த விவாத அரங்கில் இந்த கூட்டணி அச்சாரம் இருக்கிறதா என்பது குறித்து தெளிவுபடுத்த இருக்கிறார். அரசியல் திறனாய்வாளர், குறிப்பாக இந்த தேர்தல் நிலவரங்கள் குறித்து அதிக தரவுகளுடன் எழுதக்கூடியவர் எழுத்தாளர் R. முத்துக்குமார் அவர்களும் இந்த விவாத அரங்கில் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். மூத்த அரசியல் பார்வையாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து, இந்த தேர்தல் கூட்டணியா என்பது குறித்து அவர் தரப்பு அனுபவங்களை இங்கு நமக்கு பகிர இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. R. முத்துக்குமார் சார், உங்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் மேட்டருங்கனால நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப கலைஞர் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இவர் முதல்ல கிருஷ்ணசாமியை வச்சு இவர் போய் வாசனை பாருங்க, எல்லாரையும் பாருங்கன்னாரு. இப்ப இன்னைக்கு கல்யாண பத்திரிகை வைக்கிறோம் அப்படிங்கிற அழைப்புல போய் ஸ்டாலின் அவர்கள் வைகோவெல்லாம் இன்னைக்கு பாத்துருக்காங்க. EVKS பார்த்தது, அப்புறம் இப்ப பாத்துருக்காங்க. இப்ப ஒவ்வொரு முறையும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலும் கூட, இப்ப அவங்க வீட்டுல எவ்வளவு கல்யாண விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு இந்த அளவுக்கு எல்லா கட்சிக்கும் அவங்க வச்சிருக்காங்களா? அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிக்கும் வச்சிருக்காங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அரசியல் கூட்டணிகள் திருமணங்கள் மூலமா தான் நிச்சயிக்கப்படுது. அதுக்கு கடந்த இந்த திமுக மட்டும்தான் இதற்கான உதாரணம் சொல்ல முடியாது. கடந்த காலத்துல வெவ்வேறு கட்சிகள் இருந்திருக்காங்க. மிக முக்கியமா பாட்டாளி மக்கள் கட்சியே கூட திருமண அழைப்பிதழ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட நிகழ்வுகள் இருந்திருக்கு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்க கட்சியினுடைய செயலாளர் யூசுப் வீட்டு கல்யாணத்துக்காக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களையும் திருமாவளவன் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதனால இது தமிழக அரசியல் நான் கடந்த காலத்தை சொல்லல, சமீபத்திய உதாரணமே இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த உதாரணங்களை சொல்றேன். அதனால அரசியல் கூட்டணிகளுக்காக இது மாதிரியான திருமண நிகழ்ச்சிகள், வீட்டு நிகழ்ச்சிகளுக்காக சந்திக்கிறதுங்கிறது இன்னைக்கு வழக்கமா போயிடுச்சு. ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு ட்ரெண்ட் உருவாகும். அது மாதிரியான இது திருமண ட்ரெண்ட் இன்னைக்கு. இன்னொன்னு இதை வெறுமனே மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்திக்கிறோம், EVKS இளங்கோவன் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்திக்கிறோம் அல்லது வீட்டு விசேஷங்களுக்காக சந்திக்கிறோம் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அது மட்டுமே நோக்கமா இருக்கிறதா அப்படிங்கறத இதுல பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழகத்துல அதிமுகவை தவிர்த்த எல்லா எதிர்கட்சிகளுக்கும் கடுமையான நெருக்கடி இருக்கு. குறிப்பா இந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எல்லா எதிர்கட்சிகளும், திமுக உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளுக்கும் கடுமையான ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கு. அதுவும் கூட அந்த கட்சிகளே வலிய உருவாக்கி கொண்ட நெருக்கடி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 7 மாச காலத்துல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து போச்சு அல்லது அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக 40 மாதங்கள் சிறப்பாக ஆட்சி நடந்தது போலவும் இந்த 7 மாத காலம் மோசமாக நடந்தது போலவும் ஒரு சித்திரத்தை எதிர்கட்சிகளே வழியை போய் உருவாக்கிட்டாங்க. இது இன்னைக்கு ஜெயலலிதா விடுதலை பெற்ற பிறகு அவங்களுக்கே நெருக்கடியா இருக்கு. ஆக நேற்று வரைக்கும் OPS இருந்ததுனால மோசமா இருந்துச்சு, இப்ப ஜெயலலிதா வந்ததுனால நல்லா வந்திருக்கும்
அப்படின்ற மக்கள் ஒரு சித்திரத்தை வந்து எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் சேர்ந்தே உருவாக்கிட்டாங்க. அதுவே இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா மாறி இருக்கு. அதனால வந்து அப்படி ஒரு நெருக்கடி வர்றப்ப வந்து ஜெயலலிதாவும் கூட அவங்களுடைய செயல்பாடுகளை மனமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விடுத்த அறிக்கையில மிக முதன் முறையா நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை 4 ஆண்டு காலமும் வந்து என்னுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னவங்க இந்த அறிக்கையில வந்து நம்முடைய ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுவும் கூட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான நெருக்கடியை உண்டு பண்ணும். அதனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு தருணம் உருவாயிருக்கு. அதனால எந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி ஒன்று சேர முடியுமோ அத்தனை வாய்ப்புகளை வந்து எதிர்க்கட்சிகள் பரிசீலிக்கும். அது வந்து மக்கள் மேகதாதுவாக இருந்தாலும் சரி, அது கலைஞர் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, எந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி ஒன்று சேர முடியுமோ எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலிப்பாங்க. அதுதான் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வேலை. வைத்திலிங்கம் சார், இப்ப வந்து தமிழர் பிரச்சனைக்காக ஒன்று சேருவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அவரே சொல்லி வரவேற்றார். நான் கேட்கிறேன், தமிழர்களுக்கான பிரச்சனை இந்த முல்லை பெரியாரா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் தனித்தனியா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி சில தமிழ் அமைப்புகள் அதுக்காக போராடி கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த மிகப்பெரிய கட்சிகளான இந்த திமுக, அதிமுக போன்ற தீர்மானிக்கிற சக்திகள், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வாங்க நம்ம வைகோவை பார்ப்போம், வாங்க நம்ம திருமாவை பார்ப்போம், கம்யூனிஸ்டுகளை சந்திப்போம், பாஜகவை சந்திப்போம், மாற்று கருத்து இருந்தாலும்லாம் நீங்க சிந்தித்தது கிடையாது. ஆனா கரெக்டா இந்த தீர்ப்பு இது இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு திமுகவுக்கு அப்படின்னு வரும்போது சந்திக்கும் போதுதான் இது முழுக்க ஒரு கூட்டணிக்காக தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது சரியா? முதலில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று எனது உயிர்நீத்த ஈகிகளுக்கு எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக 3 நிகழ்வுகள் தொடங்கி இருக்கின்றன. நாம் வரவேற்கத்தக்க நிகழ்வுகள். நீங்கள் சொல்வது போல ஒரு உள்நோக்கம் கற்பித்த அரசியலினாலே என்றாலும் கூட முதலாக ஒரு அரசியல் நாகரிகம், எந்த கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குடும்ப நிகழ்ச்சிகள், நட்பு, உறவுகள், இது போன்ற ஒரு பொது நட்பு, ஒரு பொது மரியாதை அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வழமை துவங்கி இருப்பதை நாம் வரவேற்க வேண்டும். அந்த வகையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கினாலும், திருமாவளவன் தொடங்கினாலும், இப்பொழுது தளபதி ஸ்டாலின் தொடங்கினாலும், யார் தொடங்கினாலும் அதை வரவேற்கத்தக்க அம்சமாக எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை பார்க்கின்ற பொழுது இது வரவேற்கத்தக்க, போற்றப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொடக்கமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவது, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னெடுத்திருக்கிற அரசியல் தாண்டி, கட்சி மாச்சரியங்களை தாண்டி நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய பிரச்சனைகளிலே ஒன்றுபட வேண்டும். நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும், மொழி பிரச்சனையாக இருந்தாலும், தமிழ் உரிமை பிரச்சனையாக இருந்தாலும், இதை போன்ற பிரச்சனைகளின் அடிப்படையிலே கட்சி அரசியல் செய்யாமல் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கிறார். அதுவும் வரவேற்க வேண்டியது. இது இரண்டாவது. மூன்றாவதாக, நீங்களோட சொன்னீங்க, யாரும் சொன்ன நண்பர் முத்துக்குமார் வந்து ஒரு சொன்ன 4 ஆண்டு காலம் வேற மாதிரி அவர்கள் ஆண்டார்கள், இடையிலே ஓபிஎஸ் ஆண்டது, இது போல அப்படி அல்ல. அது கள நிலவரம் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. 4 ஆண்டு கால அவல ஆட்சி இந்த ஓபிஎஸ் 7 மாத ஆட்சியை உள்ளடக்கியதுதான். இந்த 4 ஆண்டு ஆட்சியிலே மக்கள் பற்ற துன்ப துயரங்கள், அல்லல்கள், இவைகள் எல்லாம் பொறுக்க முடியாத ஒரு கொதிநிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். இதற்கு விடிவு காலம் வருமா என்று நினைத்த பொழுது இடியாக வந்து விழுந்த இந்த தீர்ப்பின் விளைவாக இந்த தீர்ப்புக்கு பிறகும் விடிவு காலம் வரவில்லையே, இதுவும் தள்ளி போகிறதே என்ற ஆதங்கத்தின் காரணமாக தீர்ப்புக்கு முன் பின் என்று பார்த்தீர்களேயானால், தீர்ப்புக்கு பின் நம்முடைய கடமை, மக்களை காக்க வேண்டிய, தமிழகத்தின் மக்களை காக்க வேண்டிய கடமை அதிகமாகி இருக்கிறது என்பதை எல்லா எதிர்க்கட்சிகளும் உணர்ந்து கொண்டதன் விளைவாக இன்றைக்கு எல்லா குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆவது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தாவது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்கிற உணர்வு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு சிலர் சொல்லுகிறார்கள், வைகோ போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், திருமாவளவன் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் நான் தான் முதல் அமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிய பிறகு அவருக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள், இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. இந்த மக்களுடைய துன்ப துயரங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒன்றுபட்டாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அந்த உணர்வுக்கு வடிவம் கொடுக்கிற பணியை எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறார். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது, அது திமுக சாதகமா மாறும் நினைக்கிறீங்களா? அதாவது அங்கதான் அரசியல் செய்து நான் வர வேண்டியவர்கள் எல்லாம் நான் ஒன்றிணைக்க விடாமல் செய்ய பணிகளை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுல யாருக்கு என்ன இடம், யார் முதலமைச்சர் வேட்பாளர், என்னென்ன இதெல்லாம் உட்கார்ந்து ஒற்றை இலக்கு இன்றைக்கு மக்களுக்கு அவலம் தந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு மக்கள் விரோத ஆட்சியை அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒற்றை இலக்கு. அதை அடைவதற்காக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அதில் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லாம்
உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஒன்று கூடி பேசி தீர்மானிக்க நிச்சயமாக அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் தேர்ந்தவர்கள், மக்கள் பிரச்சனை அக்கறை உள்ளவர்கள். எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை. எனவே இந்த யார் வேட்பாளர், எந்த கட்சிக்கு எத்த இடம், இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு நாங்கள் முடிவு. நீங்க தப்பு பண்றீங்க. நாங்க முடிவு செய்யல. மக்கள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகமும் தளபதியும் கலைஞரும் அழைக்கிறார்கள் என்பதை போல் நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உண்மைக்கு மாறான ஒன்று. அவர்கள் எல்லாம் எங்களை அழைக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்களை அழைத்து இதற்கு வடிவம் கொடுங்கள், இந்த ஆட்சி அகற்றுவதற்கான வடிவம் கொடுங்கள் என்று கோருகிறார்கள். அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். சமரசம், உங்களுடைய கருத்து அவர் கூறியிருக்கிறதுக்கு நான் கேள்வியா கேட்க வேண்டியது, அவர் கூறியதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்படி ஒரு நிலை, அதாவது மக்கள் மத்தியில் அப்படி ஒரு கொதிநிலை இருக்குங்கிறாங்க. நீ சாதித்துக் கொண்டே இரு, வளரும் வரை அல்ல, உன்னை வெறுப்பவர்களும் வாழ்த்தும் வரை என்பதுதான் எங்கள் தத்துவம். எங்கள் ஆட்சியின் திமுக வாழ்த்தும் வரை, அந்த திமுகவும் வாழ்த்தணும், மற்றதும் வாழ்த்திய தீரணும். கடல்ல நான் என் ஆட்சி என்றது நம்ம ஆட்சி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். செடியா இருக்குது, கொடியாகுது, அப்புறம் தான் பூ, அப்புறம் தான் பிஞ்சு, அப்புறம் தான் காய். இப்போ பூ பூக்கும் காலம். இப்ப ஏன் அதை நினைக்கிறீங்க? அவர் அதை ஒரு உள்ள அர்த்தத்தோட சொன்னாரு. இதுவரை என்ன அரசுன்னு சொன்னவர் முதல் முறையா நம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமா, பூ வந்து அது லைட்டா அவரு இல்லைங்க. அது என்ன விஷயம்னா, அது ஒவ்வொரு வளர்ச்சியில ஒவ்வொரு பக்குவம் தெரியும். அது ஒரு பக்குவம் தான். இதுவரை என்ன அரசுன்னு சொன்ன அவர்கள் வந்து நான் சொல்லி இருக்கிறது ஒரு பக்குவம் வந்திருக்காங்க. அது ஒரு பக்குவம், தேவையான ஒரு நிலை. அது அவர் விஜயாவும் சொல்லட்டும், நாமும் பதில் சொல்லுவோம். ஆகவே இன்று நாம உயிரோடு இருக்கிறோன்றதுக்காக நேற்று நம்ம துப்பாக்கி சுட்டவனோடு அல்லது சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தவனோடு ஒற்றுமையா இருக்க முடியுமா? நாயை கூட்டிக் கொண்டு வாக்கிங் போவாங்க. யார சொல்றீங்க நீங்க? யாரையாவது நினைச்சுங்க, யார் நினைச்சுங்க. நாயை கூட்டிக் கொண்டு வாக்கிங் போவேனே, அது எங்க கடிக்குமோ, என்ன நடக்குமோ, எப்போ காலை புரண்டு யாருக்கு சொல்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். ஒருவேளை நீங்க கூட்டணி, உங்களுடைய கூட்டணி கட்சிகளை சொல்றீங்களா? என்னங்க வச்சிருக்காங்க போது அவங்க கூட இருக்கும்போது சொல்லிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவங்கெல்லாம் இப்படி இதுன்றாங்க அப்படின்றாங்கன்ட்டு இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தவற அப்படின்னு சொன்னீங்க. எங்களுடைய பொசிஷனை உங்களுக்கு கிளியர் பண்றேன், அவ்வளவுதான். எங்க பொசிஷன், திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியும் காங்கிரஸ் போல அல்ல, அல்லது பிஜேபியும் அதனுடைய தோழமை கட்சிகளோ அல்லது இன்னும் வந்து சேர்ந்த கட்சிகள் போல அல்ல. இது எப்படி அது எப்படின்னு எதிரும் புதிருமாவே இருக்கக்கூடியது. இங்க வந்தால் எந்த கட்சி எப்படி வரும்ன்றது இதுவரை இருந்த நிலைமை. இப்பொழுது சண்டை யாருக்கு நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆகவே இது அதுவெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் யூகம் செய்து கொள்ளலாம். நான் சொல்றேன், கையில விஷம் முறிவு இருக்குதுன்றதுனால விஷம் குடிக்கலாமா? தெரிஞ்சே குடிக்கலாமா? ஆகவே நாம் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய கட்டாயம். திமுகவோட கூட்டணி போற கட்சிகளுக்கு நீங்க சொல்ற விஷயம் அது எதுக்காவது நீங்க எடுத்துக்கலாம். ஆகவே நீங்க இப்ப இருக்கின்ற விஷயத்தை எண்ணி பார்த்தால் இந்த நாடு எங்கே போய்கொண்டு சொல்றாரு, இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன. அதிமுகவுக்கு எதிராக திமுக விடுங்க, எல்லாம் இப்ப பாமக திமுகவை ஏத்துக்கல, ஆனா இருந்தாலும் அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு அவர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையோடு இருக்கிறார்கள் என்பது உண்மைதான? பாமக திமுக எல்லா கட்சிகளும் எனக்கு தெரிஞ்சு. காங்கிரஸ் பாமக அன்புமணி முதல்வர், ஸ்டாலின் முதல்வரா இல்லையா? பாஜக ஒரு முதல்வரை நிறுத்துமா நிறுத்தாதா? என்னம்னா சொல்லட்டுங்க, நாளைக்கு வர்றது இன்னைக்கு ஏங்க இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் என்ன அதை சொல்லுங்க. நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களே இதை கதை கதையா காரணமா சொப்பு தீரம் சொல்றீங்க, கதுவு சொந்தம் கடுக்க மாங்காயன்னு ஏன் கதையை விடுறீங்க? அந்த இது தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் எங்கே 234 தொகுதியும் வெற்றி பெறும். தனித்தே. கண்டிப்பா. திருச்சி சார், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு சரத்குமார் தான் பயப்படணும், வேட்டவன மணிகண்டன் பயப்படணும், நம்ம தனி அரசு பயப்படணும். எனக்கு என்ன அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்கள் துவங்குகிற போதே ஒன்றை சொன்னீங்க, தமிழர்களுடைய நலன் கருதி புதிய கூட்டணி உருவாதான்னு சொன்னீங்க. அது ஆல்ரெடி உருவாயிடுச்சு. சமீபத்தில் தான் 20 தமிழர்கள் ஆந்திர மாநிலத்துடைய எல்லையில காக்கை குருவிகளை கூட சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள்.
அவ்வளவு மிக கோரமான ஒரு கொடுமையான ஒரு மனித உரிமை மீறல் இந்தியாவில் வேற எங்க நடந்தா எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மீறல் நடக்கிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த அரசுக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. மக்கள் முதலமைச்சர் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் சந்திரபாபு நாயுடு கண்டிக்கல, அந்த போலீஸ் அதிகாரிகளை கண்டிக்கல. இவங்கதான் இப்படின்னா மத்தியில் ஆள்ற மோடி இதற்காக எங்கேயாவது வருத்தம் தெரிவிச்சாரா? ஜெட்லி ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா? தமிழ்நாட்டில இருந்து மத்திய அமைச்சரா இருந்தாரே பொன் ராதாகிருஷ்ணன், அவர் ஏதாவது வருத்தம் ஆத்திரப்பட்டாரா? சொன்னாரு தீவிரவாதிகளை சுட்டு கடத்தல்காரர்களை சுட்டு. அதான் சொல்றேன், சரி சொல்றேன்னா. ஆனா ஜெயலலிதா இந்த வழக்குல விடுதலைன்னு சொல்லி டிவியில வருது, பக்கத்திலேயே மோடி வாழ்த்து மகிழ்ச்சி அடைகிறேன், ஜெட்லி துடிக்கிறாரு, அந்த பழைய சட்ட அமைச்சர் அவர் ஆனந்த கூத்தாடுறாரு, ஜீரோ பன்னீர்செல்வமே பயப்படுறாரு நம்ம இடம் பறி போயிருமோன்னு, பொன் ராதாகிருஷ்ணன் அம்மா அம்மா அம்மாவாங்கிறாரு. ஆக கூட்டணி என்பது கொள்கையும் குறிக்கோளும் சேர்ந்து இருந்தால் அது கூட்டணி. கொள்கையும் குறிக்கோளும் ரெண்டு சேர்ந்து இருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான், அது அதிமுக பிஜேபி தான். அவருடைய கொள்கையும் ஒண்ணு குறிக்கோளும் ஒண்ணு. ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் கொள்கைகள் வெவ்வேறா இருக்கு, ஆனால் குறிக்கோள் ஒன்று. மக்கள் விரோத தேச விரோத மோடி அரசையும் இங்க இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அரசையும் எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை இவர்கள் எல்லாருக்கும் இருக்கு. இது கூட்டணி இல்ல, வரப்போற தேர்தலில் ஒரு தொகுதி உடன்பாடு. இது யார் தலைமை தாங்குறாங்க, யாரு பின்னால போறாங்க, அந்த பேச்சே இடம் கிடையாது. வீடு பத்தி எரியுது, அப்ப போய் யாரு இவர் தான் தண்ணி ஊத்தணும் இருக்கா? யார் யாரு கையில மண்ணு கிடைச்சா மண் அள்ளி போடுவான், சாக்கடை தண்ணி கூட அள்ளி ஊத்துவான். இன்றைக்கு அதை போல ஒரு நிலைமை. 20 தமிழர்கள் சுட்டு கொலை பண்ணுகிற போது அதை பற்றி கவலைப்படாமல் அம்மா அம்மானு கோயில்ல பால்குடை தீ மிதிக்கிற, அங்க போய் மண்சோறு சாப்பிடுற மந்திரிகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதை மாற்ற வேண்டிய அந்த நிர்பந்தம், அந்த கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த கட்டாயத்தை உணர்ந்து கொண்டுதான் காங்கிரஸ் கட்சியும் அவருடைய தலைவர் இளங்கோவனும் நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு தயார் சொல்லிட்டாங்க, மற்றவங்களும் செய்யறாங்க. இதுல போய் இந்த கல்யாண பத்திரிகை கொடுக்கறத போய் இதை பெரிய பிரச்சனையா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா, திருமண பந்தத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், புருஷன் கொண்டாட்டியா வாழ்க்கை நடத்துறவர்கள், பிள்ளை பெறுவது இயற்கை. அந்த பிள்ளைகள் வளர்ந்து கல்யாண வயசுக்கு வரும்போது கல்யாணம் பண்றது இயற்கை. அந்த கல்யாணம் பண்ற போது பத்திரிகையை எல்லாருக்கும் வேண்டியவங்களுக்கு கொடுக்கிறது இயற்கை. திருமண பந்தத்திலே நம்பிக்கையே இல்லாத, கணவன் மனைவி உறவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத, கோயில் மாடு கூட விருப்பத்துக்கு வாழலாம் என்று நினைக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டுமானா வருத்தமா இருக்கலாம். நீங்க சொன்னீங்களே வட மாநிலங்கள்ல இது நல்ல ஒரு அம்சம் சொன்னீங்க, அந்த நல்ல அம்சம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? வருவதை வாழ்த்துவோம். நல்ல செயல் நடக்கிற போது வாழ்த்தினாதானே அது இன்னும் பலம் பெறும். அதனால வாழ்க. இந்த நல்ல அடிப்படையில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பொதுவாகவே இப்படிப்பட்ட சந்திப்புகள் வருவதும், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்று கூடுவதும், ஒரு நல்ல விருந்து உபச்சாரங்களிலே கலந்து கொள்வதும் ஒரு நல்ல விஷயம் தான். அது ஐயா கொள்கையும் குறிக்கோளும் ஒன்றாக இருக்க வேண்டும். பாஜகவும் அதிமுக அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே கொள்கை அவங்க ரெண்டு பேருக்கும். கரெக்ட், அதேதான். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை இருந்தது. தேசிய கட்சி திராவிட கட்சி ஒரே கொள்கை. இப்ப நீங்க எப்படி பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு சொல்றீங்க? நீங்க எல்லாம் வேண்டாம். இது பாருங்க, கொள்கையும் குறிக்கோளும் ஒன்றிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், ஒன்று இருந்தார்கள். அதனாலதான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டோம் சார். நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? வேகப்படாதீங்க. கொள்கையும் குறிக்கோளும் ஒருங்கிணைந்த காரணத்தினால்தான் அந்த காங்கிரஸ் அங்கே பூஜ்யம், திமுக இங்கே பூஜ்யம். இது முடிந்த கதை. அவங்களுடைய நாங்க எப்பவுமே பாருங்க, விதை இல்லாம செடி இல்லை, அது வேண்டும். விதையே இல்லாம செடி வராது. ஆகவே அது பட்டு போயிடும். 20 தமிழர்கள் விஷயம் சொன்னீங்க. முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்து அரசின் சார்பாக ஒரு அமௌண்ட், கட்சியின் சார்பாக ஒரு அமௌண்ட், அது இவங்க வீட்டுல யாராவது அதை இது பாருங்க. ஆந்திர அரசு ஏன் கண்டிக்கல? பலர் கேட்டாங்க. கேட்கட்டும் சார். அதாவது நாம அங்க என்ன போய் செய்ய முடியும்? வாயில தான் கத்தணும். சந்திரபாபு மௌன சந்திரபாபு இங்க இருந்து பாக்கலையா? அங்க வந்து பாத்தாரு, நீங்க பாத்தீங்களா? குழந்தை பட்சம். அதாவது நீங்க இப்ப யாரோட போய் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. நாம் அந்த விஷயத்தில்
செய்ய வேண்டியதை அந்த நிவாரணத்தை செய்துவிட்டு யாரோடு இது சொல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகு நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டது. அதுக்கு பின்னாடி நீங்க எங்கேயும் போய் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரையிலும் எந்த வழக்கிலும் இல்லாத அளவிற்கு நீதிமன்றம் எடுத்து அதை மிக அற்புதமாக செய்கிறது. இன்ன பிறகு இது இயக்கங்கள்லாம் சேர்ந்து விட்டன. இதிலே நாம் தலையிடுவது அதை குற்றவாளி தான் அரசுமே குற்றம் சுமத்தப்படும் போது மறுபரிசீலனை இதெல்லாம் தமிழக அரசே செஞ்சிருக்கணும். ஆந்திரா ஹைகோர்ட் கூட செய்யற அளவு கூட நம்ம தமிழக அரசு செய்யலாம் அவங்க விமர்சிக்கிறாங்க. ஆமாங்க, ஆந்திராவில தான் நடந்தது. ஆந்திரா ஹைகோர்ட் தான் பண்ண முடியும். தமிழ்நாடு கூட அதிமுக கொடுக்கல, ஒரு சிபிஐ வேணும். அதெல்லாம் நாங்க எவ்வளவு பேசியிருப்போம் அந்த சென்ட்ரலோட, அந்த அமைச்சரோடு நேரடியாக முதல்வர் அங்கேயே சென்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் உங்க பார்வையில் வரவே வராதா? இதெல்லாம் இப்படிதான் பேசுவீங்களா? ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழர்களுக்கு சார்பா பேசலையே. நீங்க பேசுன சொல்ற மாதிரி மோடி அரசு இந்த பிரச்சனைகளை ஆந்திர அரசு கண்டிக்கலையே சார். நீங்க ஒரு என்கவுண்டர் இல்லைன்னு உண்மை வழியே வந்துருச்சு. இல்லைங்க, நீங்க எப்படின்னா ஒரு கணக்கு எடுத்துக்கிறீங்க. இங்க இது உங்கள் பக்கம் பேசினா அது சரியா, அது பேசுறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் ரெண்டும் தெரியணும். அது பார்க்கணும். இந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்க முடிகிறதா? இது எல்லா மாநிலங்கள் தனித்தனியாக போகிறதா? நாம் தமிழ்நாடு தனியாக இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் கருணாநிதி தான் இதே ஈழ பிரச்சனை வந்தப்ப காங்கிரஸ் உங்களை பார்த்து இந்த கேள்விதான் கேட்டது. நீங்க அப்ப எங்க தமிழ்நாடு இந்தியா ஒதுக்க பாக்குதுன்னு அதிமுக ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்துச்சு. ஆமாங்க, அது வேறுங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். என்னங்க, ஒரு இனமே தமிழ் இனமே அழியக்கூடிய ஒரு ஒரே நாடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி 20 தமிழர்கள் 20 தமிழர்கள் இருந்து நாங்க அதுல முதல்ல கண்ணீர் சிந்தரும் செந்நீர் சிந்தரும். அதுல ஒன்றும் இதுவே ரெண்டு பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களை விட அனுதாபப்படுவது, ஆச்சரியப்படுவது, ஆதரிப்பது வேற எந்த கட்சிக்காரரும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. அது முதல் எங்களுக்கு இது நினைச்சுங்க. ஆகவே இந்த நிலையில் கொள்கை குறிக்கோள் என்ன ஆச்சுன்றது, இந்த இதை 20 தமிழர்கள் விஷயம் என்னன்றதாச்சு. இப்போ இங்க சேர்றாங்க இவங்கெல்லாம், நாங்க முதல்வர் நீங்க முதல்வர்னு அறியும் அருணும் ஏங்க சொல்லாம அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அன்புமணி அறிவிப்பு ஏங்க ஸ்டாலின் இல்லையே முதல்ல அப்படி சொல்ல அவங்க அது இல்ல இவங்க சொல்லலீங்க, அதுக்கு இழுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. நாங்க எல்லாமும் இது பாருங்க, அரியும் அரணும் சேர்ந்து ஐயப்பன் பெற்ற கதை மீண்டும் வராது. முத்துக்குமார், நான் உங்கள்கிட்ட நீங்க இதே விவாதத்துல ஒண்ணு சொன்னீங்க. இப்ப இதே நிகழ்ச்சியா நெற்றிக்க நிகழ்ச்சியா எனக்கு சரியா நினைவு இல்ல. இப்ப ஸ்டாலின் நான் அரசியல் நோக்கம் இல்ல, ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் கொடுக்கறது உண்மையா இருந்தா ஏன் அன்புமணி சவால் வர்ற அன்புமணி கொடுப்பாரான்னு பாப்போம்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா, அதாவது இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறதுங்கிறது அவசியம் தான். இன்னொன்னு திருச்சி சொன்னாங்க இதுவரைக்கும் இல்ல, இந்த மாதிரி இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசனுடைய திருமணத்துல கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரே சமயத்துல கலந்துகிட்ட ஒரு சம்பவமும் தமிழகத்தில் நடந்திருக்கு. அதனால தமிழகத்துல இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இடையில இல்ல, இப்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதா நான் சொல்றேன். அந்த வகையில தான் இப்பொழுது இந்த சந்திப்புகள் நடக்குது. திரும்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பத்திரிகைகள் கொடுக்கிறது வெறுமனே அரசியல் நாகரிகம் அப்படிங்கறதையும் தாண்டி இதுல மிகப்பெரிய அளவுல கூட்டணி முயற்சிகள் இருக்கு அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதனால இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துடக்கூடாது, வெறும் கூட்டணிக்காகத்தான் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட டாக்டர் தமிழிசை உள்ளிட்ட எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான முயற்சிகள்ல திமுக ஈடுபடுது. திமுகவுக்கு இப்பொழுது வேற எந்த கட்சியும் அந்த கட்சியோடைய கூட்டணி வைக்காத ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில திமுக இருக்கு. நிச்சயம் அந்த திமுகவுக்கு ஏன்னா கடந்த 3 தேர்தல்கள்ல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அணி கட்டமைக்கப்படணும். அதனால அதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கு. ஏன்னா கடந்த முறை இதே போல 3 முறை தோல்வி அடைந்த கட்சி தான் அதிமுக. அதன் பிறகு அந்த கூட்டணி அமைத்து ஒரு வெற்றியை பெற்றாங்க. ஏன்னா ஒரு 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்கள் அதிமுக தோல்வி அடைஞ்ச பிறகு தொடர்ந்து அதன் பிறகு விஜயகாந்தோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வந்தது. அதனாலதான் சிறிய கட்சியாக இருக்கக்கூடிய புதிய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. அதே போல திமுகவுக்கும் இன்னைக்கு 3 தோல்விகளுக்கு பிறகு வெற்றி பெறணும்னா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால அந்த
அதுதான் வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி. ஏன்னா திமுகவுக்கு வேற வழியே இல்ல, அதுதான் யதார்த்தம். இல்ல நண்பர் சொல்றதுல ஒரு சின்ன திருத்தம். அதாவது ஏதோ ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்குங்கிற மாதிரி நண்பர் முத்துக்குமார் சொல்றது உண்மைக்கு புறம்பான. 1967 உருவானதுல இருந்து இன்னைய வரைக்கும் இதுதான் சூழல். இல்ல சூழல்ங்கிறது வேற. பட் அரித்மெட்டிக் வந்து கட்சிகளை மட்டும் எண்ணிக்கையில் பொறுத்தது அல்ல. 67 சூழல்லாம் அப்பொழுது எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பு உணர்வுகளுக்கு அண்ணாவும் ராஜாஜி சேர்ந்து பூணில கையில பிடிச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு போடுங்க ராஜாஜி கேட்டார். அது மட்டும் சொன்னார். அது மாதிரி இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல, அதாவது காங்கிரஸ் அதாவது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வீழ்த்தினார்கள். அதை போன்ற அது மட்டும் இல்லாம கழகத்தை பொறுத்த இந்த தேர்தலை பொறுத்தவரையும் 2 சீட்டு வாங்கினது திமுக வாங்கியிருக்கு, 2 சீட்டு அதிமுக வாங்கியிருக்கு. 2 சீட்டு வாங்கியிருக்காங்க, 4 சீட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தேர்தலில் தோற்ற முதல்வராக இருந்திருக்கிறார். ஒரு இடைத்தேர்தலில் இருந்து டெபாசிட் பறிகொடுத்த அதிமுக இருந்திருக்கு. அதே மாதிரி நான் பல அதாவது ஒரு தேர்தலில் ஒரு தேர்தலில் நான் சொல்ல முடிச்சிடறேன். ஒரு தேர்தலில் சில கட்சிகளோடு இல்ல நான் சொல்ல முடிச்சிடறேன். ஒரு சில தேர்தலில் சில கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெற்ற அதே கூட்டணி அதை தொடர்ந்து வந்து அடுத்த தேர்தலில் அதே கூட்டணி எங்கள் கூட்டணியை தோற்று இருக்கிறது. எனவே அதனாலேயே ஒரு கூட்டணியை மட்டுமே மையமாக வைத்து மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நிச்சயமாக முடியாது. அந்த ஆட்சியின் மீது நல்ல ஆட்சியா, தொடர வேண்டிய ஆட்சியா, வீழ்த்தப்பட வேண்டிய ஆட்சியா என்ற மக்கள் மனதில் உருவாக்கி இருக்கிற அந்த எண்ண அலை இருக்கிறது, என்ன ஆற்றல், அதற்கு வடிவம் கொடுப்பதற்கு சில கட்சிகள் முயற்சிக்கலாம். ஆனால் அந்த நீர் பூத்த நெருப்பாக அண்டர் கரண்ட் இருக்குல்ல, அது வந்து தேர்தலின் போதுதான் வெளிப்படும். அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு துணையாக இருப்பார்கள். அவ்வளவுதான். இப்ப நீ சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளும் எதிர்க்குது, அதிமுக நிறைய கட்சிகள் எதிர்க்குதுன்னு சொல்றீங்க, பாமக இருந்து திமுக இருந்து. அப்ப இவ்வளவு கட்சிகள் எதிர்க்கிற அளவுக்கு அந்த கட்சி வலிமையா இருக்கா? அதான் இல்லைங்கிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நீங்க பாராளுமன்ற இல்லை, அதிமுக வலிமை என்பது அது வந்து பலூன், ஒரு சின்ன ஊசி கொடுத்தனா அது பொசுக்குன்னு போடும். அதோட வலிமை ஊதி பெரிதாக்கப்பட்ட வலிமை. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மற்ற கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் அந்த கட்சி ஜெயிச்சிடல. அதுக்கு பிறகு அவர்களை கழிவிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தலும் பண பலத்தின் அடிப்படையிலே பெற்ற பாராளுமன்ற தேர்தல் வெற்றியும் மட்டும்தான் இவர்களுக்கு உண்மையான பலம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த மாயாவாதத்திலேயே நீங்கள் இருங்கள். அப்பொழுதுதான் மக்களை உங்களை வீழ்த்தும் போது உங்களோட உண்மை பலம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா திருச்சி நான் ஐயா வரேன், உங்கள்கிட்ட வரேன். இப்ப நமது விவாதங்களே நீங்க பலமுறை அதை பதிவு செஞ்சீங்க. திமுகவுக்கு தொடர்பே இல்லாத பாடு பிளாக் முத்துராமலிங்கத்தேவர், அப்புறம் திராவிட இயக்கங்கள் முற்றிலும் எதிர்கொள்ளி கொண்ட ராஜாஜி, இப்படியெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து காங்கிரஸை தனிமைப்படுத்தினாங்க 67. அது ஒரு வெற்றி அடைந்தது. அப்புறம் 2004 பிஜேபி அதிமுக எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி இங்க உண்டாகி 40-40 ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல ஜீரோன்னு சொல்லுங்க. அது என்ன ஜீரோ வந்துச்சான்னு தான் கேட்டாரு அதிமுகவுக்கு. அதனால அவர் ஜீரோன்னு சொன்னாதான் அவர் ஒத்துக்குவார், ஒத்துக்க மாட்டார். அவர் ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் சொல்லுவாரு இல்ல, அப்படி ஒரு வெற்றி வந்தது. இப்ப இந்த அது போன்ற ஒரு விஷயம் 2004, 67 அது மாதிரியான ஒரு சூழல் இப்ப உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ்க்கு எதிராக அப்ப உருவானது 2004 அதிமுக பாஜக எதிராக உருவான ஒரு சூழல் இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் உருவாக நினைக்கிறீங்க? அதுக்கு அடிப்படையில் என்ன வித்தியாசம்னா, 1967 காங்கிரஸ் கட்சி மிக பலமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி மக்கள் நலத்திட்டங்களை ஏராளமா செஞ்சிருந்தாலும் அந்த சொல்லி முடிச்சிடறேங்க, அந்த பலமான கட்சியை வீழ்த்துவதற்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கிறது வேற. ஆனா இப்ப அதிமுக பலமா இல்ல, தெருவுக்கு போனாதான் தெரியும். இவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கு இருந்த காமராஜர் வந்து தெருவுல நடந்து போனாரு, வயல்வெளியில வேலை பார்த்த அந்த பொம்பளைகளை கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேட்டாரு. ரூமை விட்டே வீட்டிலேயே கீழே வராத தலைவியை வச்சுக்கிட்டு இருக்க இவங்க நாங்க தான் பலமா இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. பருப்பு கிடைக்கல, அரிசி கிடைக்கல, சக்கரை கிடைக்கலன்னு தமிழ்நாடு முழுக்க அங்க இருக்க பொம்பளைங்க ரேஷன் கடையில் என்ன பேசுறான்னு தெரியுமா? ரேஷன் கடை ஊழியர்கள் இதுவரை எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான், எத்தனை பேர் ஐயோ அடிச்சுக்கிட்டான், டிவியில பார்த்தோம் இல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடக்கிற போது எதுவுமே தெரியாத போது பூனை கண்ணை மூடிட்டு பூலோகமே இருண்டு போச்சுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தோல்வியே வந்ததில்லை, ஜீரோவே வந்ததில்லைங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க விரும்புற அந்த ஜீரோ வரும். அதை எதிர் கட்சிகள் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசாக தருவாங்க. 10 குருடர்கள் மொத்தமா பார்த்தாலும் பளிங்குச்சில கண்ணுக்கு தெரியாது, புரியுதுங்களா? 10 குருடர்கள் சேர்ந்து பளிங்குச்சிலையே அப்படி வச்சு எப்படி பார்த்தாலும் அது கண்ணுக்கு தெரியும். மக்களை சொல்றீங்களா கட்சியில சொல்றீங்களா? கட்சிகளை நீங்க எந்த கட்சி பார்த்தாலும் நீங்க ஒரு கலைவாணருக்கும் கலைவாணர் மகனுக்கு கல்யாணம்,
எம்ஜிஆரும் கருணாநிதியும் வர்றதா சொல்லிட்டாங்க. அதாவது இடைமறிக்க மன்னிக்கணும், உலகத்திலேயே இன்று வரை ஒரு மிகப்பெரிய கவிஞனாக அங்கீகரிக்கப்பட்ட ஷெல்லி ஒரு பிறவி குருடன். அவன் குருடனா இல்லையா என்பது இல்ல, அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறதான். சரி, கண் தெரிந்தும் குருடனா இருக்கிற பல பேர் இருக்கான். கண் தெரியவில்லை என்றாலும் அறிவுபூர்வமா சிந்திக்கிறவர் இருக்கான். தமிழ்லயே அந்தக கவி வீரராக முதலியார் ஒருத்தர் இருந்தார். அவர் அற்புதமான பல இலக்கியங்களை படைச்சிருக்கிறாரு. அதனால குருடர்கள் என்று சொல்வது குறை என்று நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் கண் தெரிந்தும் குருட்டுத்தனமா இருக்கீங்களே, அதுதான் குறை. இல்ல அது அதாவது அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடியே அது நான் செஞ்ச ஆர்குமெண்ட் தான் பல நேரங்கள்ல. அதை இப்ப அவர் இப்ப போட்டு காட்டுறாரு. நான் சொன்னது பார்வையை தவிர அறிவு அல்ல. அறிவு விஷயம் வேற. அறிவு பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக வேலை செய்யும். அந்த அறிவு என்பது வேறு. நான் அறிவை பற்றி சொல்லவே இல்லை. அவர் என்ன நினைச்சு பார்க்கணும். ஒண்ணு, அதாவது ஒரு கல்யாணம் மகனுக்கு எம்ஜிஆரும் கருணாநிதி தேதி கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ள எம்ஜிஆர் நீக்கிடுறாங்க கட்சியை விட்டு. இவர் அண்ணன் தெரியும், நீக்கிடுறாங்க. சரி, அந்த தம்பி சரி இருக்கட்டும், இல்ல மரியாதைக்காக. ஆகவே என்ன ஆச்சுங்களா, அவர் பத்திரிகை கிழிச்சு போட்டுறோம், நானா யாரும் கொடுக்கறது இல்லைன்னா எம்ஜிஆர் சொன்னாராம், ஓ கல்யாணம் நடக்கும், எல்லாரும் வருவாங்க அப்படின்னாரு. சரி, கல்யாணம் நடந்துச்சு. முன்னாடி எம்ஜிஆர் போனார், உட்காந்துட்டார். அப்புறம் கருணாநிதி போனார். அவர் உட்காந்துட்டு இப்படி பக்கம் விட்டாருங்கன்னு ஒரு செய்கை பண்ற, பேசிக்கவே இல்லை அப்படின்னார். அவரும் போய் பேசாம உட்காந்தார். மணமக்களை 2 பேருமே வாழ்த்தினாங்க. 2 பேருமே பேசிக்காமே போயிட்டாங்க. இதுதான் நாகரிகம். 2 பேர்ட்டுமே நாகரிகம் இருந்தது. கருணாநிதி எம்ஜிஆர் 2 பேரும் நாகரிகம் இருந்தது. அதுதான் நிலைமை. இப்ப இங்க நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் இப்போ நீங்க பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு இது வருது. பெரியாருடைய கொள்கையை நிறைவேற்றியவர் கருணாநிதியா, புரட்சி தலைவி அம்மாவா? திராவிடர் இயக்கமா, பார்ப்பனிய இயக்கமா? என்ன இது கட்சி செஞ்சு பார்ப்பனர் இயக்கம் சொல்றீங்களா? அது திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிறாங்க, இத பார்ப்பனியன்னு சொல்றாங்க. இந்த தலைமையை அவங்க சொல்றாங்க. இந்த நிலைமைய எண்ணி பார்த்து திராவிடர் இயக்கம் பெரியாருடைய கொள்கையை நிறைவேற்றியது பார்ப்பனிய இயக்கம் தான். அந்த கொள்கை நிறைவேற்றது நீங்களே சொல்றீங்க சார். அவங்க தலைமை தாங்கிறதுக்கு அவங்கள பத்தி இவங்க சொன்ன கருத்து அதை அவங்கள சொல்றாங்க. நான் பாப்பாத்தின்னு சொன்னாங்க அவங்க ஒரு இதுல, புரியுதுங்களா? சொல்லிட்டு அதுல என்னங்க இருக்குது? நீங்க அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. பெரியாரின் கொள்கை அம்மா அமுலாக்குகிறார். இங்கே 69% நரசிம்மராவிடம் போது அவர் யார்? அது அங்கே கையெழுத்து சங்கர் தயாள் சர்மா கிட்ட போகிறது. அவர்கள் யார்? இப்படி நரசிம்மராவெல்லாம் ஆதரிக்கல, மண்டல் கமிஷனை ஆரம்பத்தில் ஆதரிக்கல. ஏங்க 69% ஏடிஎம்கே கொண்டு வந்து அவர் போய் கையெழுத்து போட்டு சங்கர் தயாள் சர்மா கிட்ட கையெழுத்து போட்டு முடிச்சது அதுதான். பெரியாரும் ராஜாஜியும் இணைந்து வாழ்ந்தவர்கள் சாகும் வரை. பல்வேறு வகையிலே பெரியார் அரசியலுக்கு அழைத்து கொண்டு வந்தவரே ராஜாஜி. இல்ல அது அந்த வரலாறு, அவர் இந்த வரலாற்று அடிப்படையில் அந்த வரலாற்றை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அந்த வரலாற்றின் அடிப்படையில் பெரியாரும் ராஜாஜியும் எப்படி இந்த ராஜாஜியினுடைய இந்த பெரியாருடைய கொள்கையை கூட நிறைவேற்றி காட்டினார்களோ, அது பெரியார் ராஜாஜியின் கொள்கையை நிறைவேற்றி காட்டினாரா? ஐயா, அவர்கள் எப்படி இருந்தார்கள், இணைந்து செயல்பட்டோம் கடைசி வரை. அதுபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திராவிடர் இயக்கத்தின் கொள்கைகளை காப்பாற்றி வருகிறார். இன்று திராவிடர் இயக்க கொள்கை அம்மாவிடம் இருக்கிறது. திராவிடர் இயக்கத்தின் சொத்து வீரமணியிடத்தில் இருக்கிறது. பெரியார் சொத்து வீரமணியிடம் குடும்பத்திடம் இருக்கிறது. வரும்போது வீரமணி அவர்களும் அவர் தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னவர். அவர் ஜாதியின் பெயரால் நீதி அம்மாவை சாடியவர்கள் கூட சமூக நீதியின் பெயரால் வாழ்த்தினார்கள் என்பதுதான் நிஜம். ஆகவே அப்படி நம்ம நிறைவு கருத்து வந்துடும். அவர் ஒரே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது
அன்னைக்கு வந்து மக்கள் இருந்ததுங்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியா சந்தித்த தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக தலைமை வந்து தொண்டர்களையோ மந்திரிகளையோ கூட நேரடியா சந்திக்க மாட்டேங்குது. இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி ஒரு வாதம் வச்சார். அதுக்கு மட்டும் உங்களை பதில் சொல்லுங்க. அதுதான் பாருங்க, நீங்க இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களின் முதல்வர் அப்படின்னு இருக்குன்னா, மக்களால் கொடுக்கப்பட்ட 33,64,000 மக்கள் நேரடியா பார்க்கணுமா இல்லையா இருங்க சொல்றேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குதுங்க. எந்த உங்களுடைய பிரச்சனை தீர்ணமா இல்லையான்னு தான் பேச்சு. 24 மணி நேரம் பேசினேன், இந்த பிரச்சனை தீரலன்னா நானும் அன்னையிலேருந்து ஃப்ரெண்டா இருக்கேன்டா, எனக்கு ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்லிக்கிறது நல்லதா, அவரை பார்த்த முடிஞ்சுன்றது நல்லதா சொல்லி பாருங்க. ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் திராவிட இயக்கத்தினுடைய பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், அம்மா, இதுதான் திராவிட இயக்கம். அந்த கொள்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பெரியார் ஆட்சி, அண்ணாவின் ஆட்சி, எம்ஜிஆரின் இரண்டு. ஒன்று மிகவும், அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனை வந்து கொல்வது என்பது வேறு, துடிக்க துடிக்க கொல்வது என்பது வேறு. அதை போல அதாவது அதை போல இது வந்து எல்லாரும் நெஞ்சையும் வேக வைத்துக் கொண்டிருக்கிற உண்மை என்னன்னா, திராவிட இயக்கத்திற்கு இவர்கள் இப்படி கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, கொள்கையெல்லாம் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, மக்கள் மனதிலே மூட நம்பிக்கைகளை வளர்த்து மக்களை மாக்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு கொதி நிலையில இருக்கிற பொழுது நாங்கள் தான் வாரிசுகள் என்று நாக்கூசாமல் நண்பர் சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது, கொஞ்சம் இப்படி உண்மையிலேயே இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஏக்கமாகவும் இருக்கிறது. எனவே இந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது எல்லோரும் நினைக்கிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, ஆட்சியுடைய அவலம். இதுதான் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. 4 ஆண்டு காலம் ஆண்டீர்களே, என்னென்னவெல்லாம் சொன்னீர்கள், ஆனால் மக்கள் படும் துயரங்களுக்கு எல்லையே இல்லை என்கிற அளவுக்கு விலைவாசி. நான் 2014 வெற்றி பெற்றாங்களே, அதுதான் நான் சொன்னேன். சட்டமன்ற தேர்தலில் பற்றிய வெற்றியினுடைய அந்த பண பலத்தை வைத்து, உள்ளாட்சி தேர்தலிலும் பண பலத்தை வைத்து பெற்ற வெற்றி நாடாளுமன்றத்திலும் பெற்றால் அது வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பு ஆகிவிடுமா என்பதுதான் எங்கள் கேள்வி. எனவே அது வந்து 200 ரூபாய் தேர்தல் கமிஷனே அதுக்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறது. இது பணபலத்தை எங்களால் தடுக்க முடியவில்லை என்று அது நண்பர் வந்து விவாதம் பண்றதுன்னா ஒண்ணு வச்சுக்கலாம். இந்த ஆட்சியினுடைய அவலம் இவர் சாதனையா வேதனையா இப்படின்னு வச்சீங்கன்னா அது நியாயம். அப்ப நான் வந்து என்னென்ன வகைகள் எல்லாம் இந்த ஆட்சி 4 ஆண்டு காலமாக மக்களை வதை செய்திருக்கிறது என்பதை என்னால் பட்டியலிட்டு காட்ட முடியும். அந்த பட்டியலுடைய அந்த கொடுமைகளுக்கெல்லாம் விடிவு காலத்தை நோக்கித்தான் 2016 எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைவு கருத்து சுருக்கமா, அதாவது இப்போ அரசியல் கூட்டணிகள் பற்றி தான் வந்து இன்னைக்கு இந்த இது வந்து ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரமா விவாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் கூடவே எழுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழக தேர்தல் அரசியல் சூழல், அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ ஒரு வருடம் கூட இந்த திமுக கூட்டணி அல்லது மாற்று கூட்டணியை உருவாகிறதுக்காக 1 வருஷம் கூட ஆகும் அப்படிங்கிறது தான் சூழல் இருக்கு. அதனாலதான் வந்து இப்போ இப்படியான சந்திப்புகள்லாம் தொடர்ச்சியா நடக்குது. ஒருவேளை வந்து இவங்க சொல்ற மாதிரி அதிமுக அரசின் மீது மிக கொதிப்பான மனநிலையில மக்கள் இருக்காங்களா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவான சூழல்ல மக்கள் இருக்காங்களா அப்படிங்கறதுக்கான ஒரு முன்னோட்டமா வந்து இப்ப ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வருது. அந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல்ல அதிமுக எத்தனை வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி மக்கள் இந்த அரசுக்கு வழங்கக்கூடிய மதிப்பெண்கிறது எதிர்க்கட்சிக்கு வாங்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் இருக்கே தவிர அதிமுக பெறக்கூடிய வாக்குகள்ல இல்ல. எதிர்க்கட்சிகள் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம்னு காட்டுறதுக்கு இதுதான் வாய்ப்பு. இதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். இது உண்மையிலேயே வந்து ஆர்கே நகர்ங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கான லிட்மஸ் டெஸ்ட். உங்களுடைய நிறைவு நீங்க முதல்ல சொன்னீங்க, நான் நம்ம சகோதரருடைய கருத்துல முரண்படுறேன். 1967 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த ஆட்சி மாற்றம் வருவதற்கு 6 மாசம் முன்னால ஒரு தேர்தல், தர்மபுரியில் இடைத்தேர்தல். அதுல காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால அடுத்த அந்த வந்த பொது தேர்தல் அது ஜெயிச்சதானா இல்ல. அப்ப அந்த கூட்டணி இருந்ததா? காங்கிரஸ்க்கு எதிரான அதே கூட்டணி இருந்ததா? அதே கூட்டணி என்பதல்ல, நீங்க வெறும் கூட்டணி மட்டுமே ஜெயிச்சிடல. பல நேரங்களில் கூட்டணி, அவர் நம்ம வழக்கறிஞர் சொன்னாரு, ஒரே கூட்டணி ஒரு தடவை ஜெயிக்குது, அதே கூட்டணி இடத்துல தோக்குது. மக்களுடைய சூழ்நிலை என்னங்கிறதா ரொம்ப முக்கியம். எனக்கு இப்ப என்ன, இப்ப நான் பேலன்ஸா யோசிக்கவே முடியல. நான் திராவிட இயக்க கொள்கையில் நான் எதையோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது என்ன கொள்கையில் எனக்கே புரியல, அநாயச மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப வந்து அத நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க 2014 தேர்தல் வரப்போன்னு எழுதி வச்சுங்க. 16 ஜனவரிக்கெல்லாம் வரப்போறது இல்ல, 2015க்குள்ளேயே தேர்தல் வரப்போகுது. அதனால கூட்டணி எப்ப உருவாகும், எப்படி உருவாகும், எவ்வளவு நாள்ல உருவாகுங்கிறதெல்லாம் இல்ல.
தேர்தல் அறிவிப்பு எப்ப வரப்போதோ அப்ப நிச்சயமா உருவாயே தீரும். நேரம் தான், தேவைதான் ஒரு இதை உருவாக்க முடியும். அந்த தேவை வரும்போது உருவாயிரும். அதனால என்ன குழந்தையா பாக்குறோம், 10 மாசம் கழிச்சு குழந்தை பாக்குறது. தேவை வந்தா நாளைக்கே கூட ஆகும். தேவை தள்ளி போனா நம்ம கூட்டணியும் தள்ளி போகும். கூட்டணி என்பது ஒண்ணுதான், அது பிஜேபியும் அதிமுக தான். நாங்க தொகுதி உடன்பாடு தான். தொகுதி உடன்பாடு, இந்த தொகுதி உடன்பாடு செய்கிற இந்த எதிர்கட்சிகள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சந்திக்க போகிறது. அகந்தையோடும் ஆணவத்தோடும் இருமாப்போடும் இருக்கிற அந்த சர்வாதிகார மனோடையில் இருக்கக்கூடிய இவர்கள் தூக்கி எறிகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. 2016 தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். தன்னம்பிக்கை மக்கள் சக்தி என்பது கர்வம் அல்ல, ஆணவம் அல்ல. உச்சநீதிமன்றத்தில் பார்க்கலாம். ஒரு மாசத்துக்குள்ளேயே தீர்ப்புக்கு பிறகு முன்பு பிறகுங்கிறது இந்த பிறகு என்ற காலகட்டம் உச்சநீதிமன்றத்தில் தொக்கி நிற்குது. இப்போ பார்க்கலாம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கான வாய்ப்பா, அதாவது திமுக பொருளாளர் ஒவ்வொரு கட்சியாக சென்று மதிமுகவிலிருந்து புதிய தமிழகம், EVKS இளங்கோவன் போன்ற அனைத்து பிரதான கட்சிகளையும் சேர்த்து கொண்டு அதிமுகவுக்கு எதிரான கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறாரா, திருமண அழைப்புதல் என்கின்ற பேரில் இதற்கான அரசியல் கூட்டணி ஒப்பந்தங்கள் நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு பரவலான வாதம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். அது தொடர்பான விவாதம் தான் இன்றும் நடைபெற்றது. அதிமுக வலிமையாக இருக்கிறதா, அதிமுகவுக்கு எதிராக தமிழகம் இருக்கிறதா, தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், திமுக இதை எவ்வாறு பார்க்கிறது, பிற கட்சிகள் இதை எவ்வாறு பார்க்கிறது, நடுவண் அரசு இதை எவ்வாறு வேடிக்கை பார்க்கிறது என்பதெல்லாம் குறித்து வரலாற்று தரவுகளுடன் மிக விரிவான ஆழமான கருத்துக்களை நமது ஆளுமைகள் பதிவு செய்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரமுகர், மருத்துவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சமரசம் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், எழுத்தாளர் அரசியல் திறனாய்வாளர் R. முத்துக்குமார் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.